அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கேள்வி கேட்பது குற்றமல்ல. கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வசனங்கள். இன்றைய காலத்தை போலவே நபிகளார் காலத்திலும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் போது அன்றைய மக்கள் ஏராளமான எதிர்கேள்விகளை கேட்டார்கள். அவர்களின் அறியாமை நிறைந்த வாதங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் அதிகமான வசனங்கள் அருளப்பட்டு இருப்பதை அருள்மலையில் காண முடிகிறது. பூமியை 2 நாட்களில் படைத்தவனையா மறுக்கிறீர்கள்? மேலும் அவனுக்கு நிகரானவர்களை கற்பனை செய்கிறீர்கள். அவனே அகிலத்தின் அதிபதியாவான் என்று கூறுவீராக. 4 நாட்களில் அதன் மேலே முளைகளை ஏற்படுத்தினான், அதில் பாக்கியம் செய்தான், அதன் உணவுகளை அதில் நிர்ணயம் செய்தான். கேள்வி கேட்போருக்கு சரியான விடை இதுவே. அல் குர்ஆன் அத்தியாயம் 41 வசனம் 9. தகுதிகள் உடைய அல்லாஹ்விடமிருந்து ஏக இறைவனை மறுப்போருக்கு நிகழக்கூடிய வேதனை குறித்து கேள்வி கேட்பவன் கேட்கிறான். அந்த வேதனையை தடுப்பவன் யாருமில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 70 வசனம் 1. பிறைகளை பற்றி முஹம்மதே உம்மிடம் கேட்கின்றனர். அவை மக்களுக்கும் குறிப்பாக ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டிகள் என கூறுவீராக. வீடுகளுக்குள் அதன் பின் வழியாக வருவது நன்மை அன்று, இறைவனை அஞ்சுவதே நன்மை. எனவே வீடுகளுக்கு வாசல்கள் வழியாகவே செல்லுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், இதனால் வெற்றி பெறுவீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 189. கேள்விக்கு பிறகு இறங்கிய இறை செய்தி. இஸ்லாத்திற்கு எதிராக வாதங்களை வைத்திருப்பவர்களுக்கு பல்வேறு வசனங்களின் மூலம் அல்லாஹ் பதிலடி கொடுத்தான். இது போன்று நபி அவர்களிடம் வந்து மக்கள் கேள்வி எழுப்பிய போது அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு அல்லாஹ்விடம் இருந்து இறை செய்தி அருளப்பட்டது. கேள்வி கேட்பதையும் கேட்பவர்களையும் கண்டிக்காமல் வஹி மூலம் விளக்கம் கொடுக்கப்பட்டதை கவனிப்போருக்கு கேள்வி கேட்பது குற்றமில்லை என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் அமர்ந்தார்கள். நாங்களும் அவர்களை சுற்றி அமர்ந்தோம். அப்போது அவர்கள், என் வாழ்விற்கு பின் உங்களுக்கிடையே உலக வளங்களும் அதன் கவர்ச்சி பொருட்களும் தாராளமாக திறந்துவிடப்படுவதை பற்றியே நான் அஞ்சுகிறேன் என கூறினார்கள். ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, செல்வம் நன்மையை தீமைக்கு உருவாக்குமா? செல்வம் என்றும் நன்மையை தீமை உருவாக்குமா என கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாகி விட்டார்கள். உடனே அந்த நபரிடம், என்ன ஆனது உமது நிலை? நீர் நபி அவர்களிடம் பேசுகிறீர், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ உம்மிடம் பேசாமல் இருக்கிறார்கள் என கேட்கப்பட்டது. நாங்கள் நபி அவர்களுக்கு வஹி அருளப்படுகிறது என கருதினோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியர்வையை துடைத்துவிட்டு, கேள்வி கேட்டவர் எங்கே என அவரை பாராட்டுவது போன்று கேட்டார்கள். பிறகு, நன்மையானது தீமையை உருவாக்காததுதான். நிச்சயமாக நீர்நிலைகளின் கரைகளில் விளைகின்ற தாவரங்களில் சில தம் நச்சுத்தன்மையால் அவற்றை மேய்கின்ற கால்நடைகளை கொன்று விடுகின்றன அல்லது மரணத்தின் விளிம்புக்கே அவற்றை கொண்டு போகின்றன. பசுமையான நல்ல வகை தாவரங்களை தின்பவற்றை தவிர அவற்றை கால்நடைகள் வயிறு புடைக்க தின்று சூரிய ஒளியை முன்னோக்குகின்றன. மேலும் சாணம் போட்டு சிறுநீர் கழித்து மீண்டும் மேய்கின்றன. இது போலவே உலகிலுள்ள இந்த செல்வம் பசுமையானதும் இனிமையானதும் ஆகும். எனவே ஒரு முஸ்லிம் தன் செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கும்
ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் வரை அது அவனுக்கு சிறந்த தோழனாகும். யார் முறையின்றி அதை எடுத்துக் கொள்கின்றார்களோ அவன் உண்டும் வயிறு நிரம்பாதவனை போன்றாவான். மேலும் மறுமை நாளில் அந்த செல்வம் அவனுக்கு எதிராக சாட்சியம் சொல்லும் என கூறினார்கள். அறிவிப்பவர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 1465. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.